ஆதிராஜன் இயக்குனர், ராயல் பாபு தயாரிப்பாளர். ஆதிராஜன் நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர். பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர். நான் 2-3 முறை ஜெயிலுக்கு போறதுக்கு அவர் ஒரு காரணம். பிரச்சனை ஏதாவது ஒன்று எழுதி விட்டுருவாரு. பர்மா பஜார் போராட்டத்தை ஒரு மாதிரி எழுதி விட்டுருவாரு. அது நம்ம அங்க அது நல்ல விஷயம். நல்லது செய்யும் போது ஜெயிலுக்கு போறது தியாகம். அப்படி இந்த திரையுலக என்னுடைய KR தான் திரையுலக அத்தனை பேர் ஒன்று சேர்த்து இந்த 7ஆம் பிரச்சனை பர்மா பஜார் என்னை அரெஸ்ட் பண்ண 50 போலீஸ போட்டார் கமிஷனர். அப்போ KR இண்டஸ்ட்ரியில எல்லாரையும் சேர்த்து சேம்பர்ல ஒரு மீட்டிங்க போட்டு ராஜனை கைது செய்யக்கூடாது, திருட்டு விசையை தயாரிப்பவர் எதிர்ப்பவர்களை விற்பவர்களை எதிர்த்து பர்மா பஜாரில் போராடினார். அவரை அனுப்பி வைத்தது கமலஹாசன். ஆக கமலஹாசன் தான் A1. ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் என்னுடைய KR. மறக்கவே முடியாது. அன்னைக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், பெரிய ப்ரொடியூசர், பெரிய டைரக்டர். உதயகுமார் அதே மாதிரி. இப்ப எங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லோரையும் வாழ்த்துகிறேன். தம்பி ஆதி ஒரு துணிச்சலான இயக்குனர். சிலந்தின் ஒரு படம் பண்ணார். சிம்பிள், வெரி சிம்பிள், செலவு கம்மி, ஆனால் சூப்பர் ஹிட் படம். எதிர்பாராத பெரிய வெற்றி. அவ்வளவு விஷயம் அதுல இருந்தது, சஸ்பென்ஸ். அந்த அப்பதான் பார்த்தேன், என்னடா நிருபரா இருந்துகிட்டே அவன் என்ன பண்ணிருக்கான், எல்லா படங்களையும் பார்க்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா. அத நல்ல படங்கள் எப்படி வெற்றி பெற்றது, ஏன் இந்த படங்கள் தோல்வி அடைந்தது என்பதை ஆராய்ந்து நல்ல விஷயமா, வெற்றி விஷயமா குறைந்த செலவுல பண்ணி கொடுத்தான். இப்ப இந்த படத்தை கூட பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. சாங் சொல்ல வேண்டியதில்லை இளையராஜா, அதுக்கு நாம ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. அது உலகமே பாராட்டிய ஒரு மாபெரும் இசை ஞானி. அவர் இந்த படத்துக்கு இசையமைக்க ஒத்துக்கிட்டாருன்னா அது எப்படிப்பட்ட கதையா இருந்தா ஒத்துக்கிட்டு இருப்பார். கதையில் அவ்வளவு வலு இருந்ததால் தான் இளையராஜா ஏற்றுக்கொண்டார். அதுவே வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதுல பள்ளி மாணவ பருவத்து இளம் சிட்டுக்கள் காதல், அப்புறம் ஒரு இளைஞர்கள் காதல், 2 விதமான காதல். அது அழகா நடந்த விஷயம் சொல்றாரு. 70% நடந்தது. கற்பனை கலந்துதான் பண்ணுவாங்க. சுவாரஸ்யமா இருக்கணும்னா கற்பனை கலக்கணும். அது கற்பனையில் சிறந்தவர் என்னுடைய ஆதி. ஆக நகைச்சுவைக்கென்று பல நடிகர்களை போட்டிருக்கார். எல்லாரையும் நிறைவா போட்டிருக்கார். ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.